மோஸ்ட்லி எங்க வீட்ல சாம்பார் சாதம் தான் நான் செய்வேன். ஆனா இன்னைக்கு நம்ம பிசிபிலி பாத் செய்யலாம்னு சொல்லிட்டு மசாலாலாம் அரைச்சு செஞ்சேங்க. டேஸ்ட் வேற லெவல்ல இருந்தது. எங்க வீட்ல எல்லாருக்கும் இது ஃபேவரட் ஆயிருச்சு. உங்களுக்கு சொல்றேன், ட்ரை பண்ணுங்க. இப்படி சேர்த்து பார்க்கலாமா? ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகு, சீரகம் சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா, 2 துண்டு பட்டை, 1/2 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க. இது நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி 2 பீஸ் தேங்காய், 4 காஞ்ச மிளகாய் இது ரோஸ்ட் பண்ணிட்டு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. 1 கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். 1/2 கிளாஸ் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கேரட், பீன்ஸ், முள்ளங்கி அது கூடவே ஊற வச்சிருந்த பட்டாணியும் சேர்த்துக்கிறேன். இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 6 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். இது க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, இது கூடவே 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். 10 சின்ன வெங்காயம், 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் பெருங்காயம், ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி தண்ணி எல்லாமே நல்லா வதங்கினதும் அதுக்கப்புறம் ஊத்திக்கோங்க. ஓரளவுக்கு கொதி வரட்டும். நம்ம வேக வச்சிருந்ததை இதோட சேர்த்துக்கோங்க. இதோட நான் இன்னும் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணியும் ஊத்திக்கிட்டேன். நல்லா கலந்து விட்டுருங்க. கொதி வரும்போது ஒரு சின்ன துண்டு போல வெல்லம், அதுக்கப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருந்த பொடியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. மேல இந்த மாதிரி தாராளமா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஒரு ஃப்ரை பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அதுல முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. மேல இந்த மாதிரி தாராளமா ஊத்திட்டு அதுக்கப்புறம் கிளறி எடுத்து சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும். நீங்களுமே கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.